ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபார்மோட டாப் வந்து நான் தச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த காலர் கிட்ட அந்த ஓப்பன் வரைக்கும் தைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. மொபைலில் அந்த ஃபோட்டோவை பார்த்து தான் நான் வந்து தச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்கூல் யூனிஃபார்ம் அல்லது ஒரு ஒர்க் பண்ணுறவங்க யூனிஃபார்மாக இருக்கட்டும், இந்த மாதிரி மாடல் இருந்தால் போதுமானது. நம்மளே ஈஸியாக மாடலை பார்த்தே நம்மளால் தைக்க முடியும். இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா பைப்பிங் கொடுத்து தான் தைக்கணும். அந்த ஓப்பன் வரக்கூடிய இடத்துல பைப்பிங் தைக்கணும். காஜாக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி ரோப் மாதிரி கொடுக்கணும். சைடில் பார்த்தீங்கன்னா ரோப்புக்கு நேராக பட்டன்ஸ் வைக்கணும். அது போக ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ், அந்த கீழே பார்த்தீங்கன்னா அதுக்குமே பைப்பிங் கொடுக்கணும். அந்த டாப்பில் ஓப்பன் சைடு வரும் இல்லையா, சைடுலாம், அது எல்லாத்துக்குமே இந்த ப்ரௌன் கலரில் பைப்பிங் கொடுத்து தான் தைக்கணும். இந்த டாப்க்கு காலர் எப்படி தைக்கணுங்கிறத நாளைக்கு வீடியோவில் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோட அப்லோடு பண்ணுறேன்.